भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो वरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। कैवल्य उपनिषद मून्रावदु मंत्रम। न कर्मणा न प्रजया धनेन त्यागेनैके अमृतत्वमानसुः परेण नागं निहितं गुहायां विभ्राजते यतयो विशन्ति। இது ஒரு பிரசித்தமான மந்திரம் என்று பார்த்தோம். இதிலே 3 கருத்துக்கள் வருகின்றது என்றும் பார்த்தோம். இந்த பிரம்மத்தை எதனால் அடைய முடியாது? ந கர்மனா ந பிரஜயா தனேன, செயலினாலும் பிரஜைகளினாலும் அல்லது செல்வத்தினாலும் தனத்தினாலும் இதை அடைய முடியாது என்று பார்த்தோம். அடுத்து சென்ற மந்திரத்தில் 3 சாதனங்களை சொன்னார். ஷவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த ஷவணம், மனனம், நிதித்தியாசனம் எதனுடன் சேர்ந்து சென்றால் நமக்கு இந்த மோட்சத்தை நாம் அடையலாம், அதையும் சொன்னார். அதையும் இந்த மந்திரமானது சொல்லுகின்றது. எந்த உபாயத்தோடு ஒரு சாதகன் இந்த 3 சாதனங்களை செய்தால் அந்த சாதனத்தினால் அடைகின்ற ஞானத்தின் பலனை நாம் பெறலாம் சொல்லி சொன்னார். 3வது கருத்து பிரம்ம பிராப்தி லட்சணம். அந்த பிரம்மத்தை அடைவது எப்படிப்பட்டது? இந்த 3 கருத்துக்களில் 2 கருத்துக்களை நாம் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஷவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற சாதனத்தை தியாகம் என்ற வைராகியம் என்ற சாதனத்தோடு தொடர்ந்து செய்து சிலர் மோட்சத்தை அடைந்தார்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிரவணம் என்ற சாதனத்தை செய்யும் பொழுது ஞானம் வரும் என்று நாம் செய்கின்றோம். அந்த ஞானம் வர வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் வைராகியம் இருக்க வேண்டும். அதுதான் இங்க கருத்து. அந்த வைராகியம் என்ற தகுதியுடன் ஷவண மனன நிதித்தியாசனம் செய்தால் அது பயனை கொடுக்கும். ஏன் இந்த வைராகியத்தை சொல்லுகின்றார்கள் என்றால், வைராகியம் உடைய மனது விவகாரங்களிலிருந்து விடுபட்ட மனதுதான் இந்த ஞானத்தை பெறுவதற்கு அமைதியாக அமர்ந்து கேட்கும். அமர்ந்து கேட்பதற்குரிய மனநிலை வேணுமே. உட்கார்ந்து கேட்கறதுக்கு ஒரு மனநிலை வேணும், இல்லைன்னா முடியாது. மனதில் நிறைய விவகாரங்கள் ஓடிக்கொண்டிருந்தால், பரபரப்பு இருந்தால், நிறைய செயல்களில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருந்தால் அமைதியாக கேட்கின்ற மனநிலை நமக்கு வாய்க்காது. அதுக்காக சிறு வயதிலே குழந்தைகளுக்கு ஏன் பள்ளிக்கூடத்தில் இளமையில் கல் சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வேறு பொறுப்பு இல்லை, விவகாரம் இல்லை. ஆகையினால் படிப்பதற்கான மனநிலையோடு இருப்பதனால அதை நாம் படிப்பதற்குரிய பருவமாக நம்ம வச்சுருக்கிறோம். நிறைய விவகாரங்களில் வந்துட்டா படிக்க முடியாது, படித்தாலும் மனசில் நிற்காது, நிற்கிறதுக்கு ரொம்ப கடினப்படுவோம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆக வைராகியம் என்ற தகுதியுடன் ஷவண மனன நிதித்தியாசனம் செய்தால் அது பயனை கொடுக்கும். ஆக தியாகம் அல்லது வைராகியம் அல்லது விடுபட்ட மனதுடன், விவகாரங்களிலிருந்து விடுபட்ட மனதுடன் இந்த ஷவண மனனத்தை செய்தால் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் என்பதை தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்து இன்னொரு கிளாரிஃபிகேஷன் பார்த்தோம். தியாகம் சொல்லி சொன்னான், வைராகியம் சொன்னான். எல்லாவற்றையும் விட்டு விடுவதால் மோட்சத்தை அடைந்தார்கள் என்று அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. எல்லாத்தையும் விட்டு விட்டால் நிறைய பேர் அப்படி இருக்காங்களே, அவங்களுக்கு ஞானம் வந்துடுமா என்ன? அப்படி இல்லையே. பொருளை விட்டு விட்டால்னா பொருளை இல்லாதவர்களுக்கு வந்துடுமா என்ன? அதுவும் இல்லை. ஆக விடுபட்ட மனநிலையுடன் சவண மன நிதித்தியாசனம் செய்து அவர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள். அப்படின்னா என்ன? உறவுகளில், பொருள்களில், செயல்களில் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பற்றை துறந்து என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையில் சென்ற வகுப்பில் நாம் பார்த்து முடித்த கருத்து. அடுத்து மூன்றாவது கருத்து, அவர்கள் அடைந்த அமிர்தத்துவம் எப்படிப்பட்டது, அந்த மோட்சமானது எப்படிப்பட்டது. எதனால் அடைய முடியாது சொல்லி சொன்னார், எதனால் அடைய முடியும் சொன்னார். கர்மத்தினாலும் தனத்தினாலும் பிரஜையினாலும் மட்டும் அடைய முடியாது சொன்னார். எதனால் அடைய முடியும் என்றால், நாம் வைராகியத்தோடு கூடிய மனநிலையோடு சாஸ்திரங்களை கேட்டால் நாம் ஞானத்தை அடைய முடியும் சொன்னார். அடுத்து அவர்கள் அடைந்த அந்த மோட்சம் என்ற அமிர்தத்துவம் எப்படிப்பட்டது, அதை கடைசி 2 வரிகள் விளக்குகின்றது. பாருங்கோ. எதையாக, எதையாக சொல்லி சொன்னால், எத்தி என்றால் சன்னியாசி சொல்லி அர்த்தம், அல்லது முயற்சி செய்பவன். உலக போகங்களை அடைய செய்த முயற்சியை விட்டு மோட்சத்தை அடைய முயற்சி செய்யும் எத்தி என்று பொருள். அப்படி சொன்ன உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சாமி நாங்களாம் யதிகள் இல்லையே, சன்னியாசிகள் இல்லையே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? பார்ப்போம். நம்ம விஷந்தி என்றால் அடைகின்றான். எதை அடைகின்றான்? யுப்ராஜதே, எந்த தத்துவமானது சுயமாக ஒளிர்ந்து கொண்டுள்ளதோ, தானே தானாய் ஒளிர்ந்து கொண்டுள்ளதோ. தாய்மன்னர் ஒரு பாடல் ரொம்ப அழகாக சொல்வார். தன்னை ஒருவர்க்கு அறிவரிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து உன்னற்கரிய பரவெளியாய் உளவ அமுதாய் ஒளி விளக்காய் என்னுட்கலந்தாய் யான் அறியாதிருந்தாய் இறைவாய் நீ ஏனும் சொல்லி சொல்வாய். என்னுள்ளே இருக்கிற, எனக்கு தெரியாமலே இருந்துட்டு, என்னுள்ளே இருக்க. குரு எங்கேயோ இருந்து ஒன்று கொண்டு வந்து கொடுக்கல, என்னைத்தான் எனக்கு கொடுத்தார். என்னுள்ளே இருக்கிற, எனக்கு தெரியலன்றார். உண்மைதானே? அதுதானே பெரிய விசேஷமாக இருக்கு. என்னுள்ளே இருக்கிற, எனக்கு தெரியல. ஆக தானே தானே விப்ராஜத்தை சொல்லி சொன்னால், அது தானே ஒளிர்ந்து கொண்டுள்ளது, சுயமாக இருந்து கொண்டுள்ளது. அது எங்கே இருக்கு? எந்த தத்துவமானது சுயமாக ஒளிர்ந்து கொண்டுள்ளதோ, எத் விப்ராஜத்தை, எங்கேயா? நிகிதம் குகாயாம். குஹா சொல்லி சொன்னால் இதயத்தில், நிகிதம் என்றால் வெளிப்படுகின்றது. எந்த தத்துவமானது அவரவர்கள் மனதிலேயே, ஹிருதயம் என்றால் இந்த இடத்துல மனதிலேயே, குஹாயாம் சுயமாக பிரகாசமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக சேத்தனமாக சித்தாக, என்ன வார்த்தைன்னா போடலாம். ஆமாம். அல்லது உணர்வு வடிவாக, உணர்வாக, எந்த ஒன்று அனைத்தினுள்ளும் உணர்வாக இருந்து கொண்டுள்ளதோ. உணர்ச்சி என்பது வேற, நல்லா ஞாபகம் வச்சுங்க. உணர்வாக அனைத்தையும் எந்த ஒன்றால் அறிந்து கொண்டுள்ளோமோ அந்த ஒன்றிற்கு சித்த அல்லது உணர்வு அல்லது பிரகாசம், சைத்தன்யம், சேத்தனம், இப்படி எல்லாம் வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார்கள் பெரியவர்கள். சுயமாக பிரகாசமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக வெளிப்பட்டதோ அதை அவர்கள் அடைகின்றார்கள். நிகிதம் குகாயம், மனதில் வெளிப்படுகின்ற. உடம்பு இருக்கு, உடல் பொதுவாக ஜடம்தான் சாஸ்திரத்தின்படி, தத்துவப்படி. மனமும் ஜடம்தான். ஆனால் இந்த மனதுக்கு ஒரு விசேஷம் என்ன சொல்லி சொன்னால், இந்த சைத்தன்ய தத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மை உடையதாக படைக்கப்பட்டிருக்கு. இப்போது சூரிய வெளிச்சம் இருக்குது, பாறையில் பட்டால் எப்படி இருக்குது தெரியும், தரையில் பட்டால் மரத்தில் பட்டால் எப்படி பிரதிபலிக்கிறது சொல்லி தெரியும். ஆனால் கண்ணாடியில் பட்டால் நல்லா பிரதிபிம்பிக்கிறது. ஏன் கண்ணாடியில் மட்டும் பிரதிபிம்பிக்கிறது சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? அதனுடைய அமைப்பு தன்மை அப்படி இருக்கின்றது. அதுபோல் எங்கும் உள்ள உணர்வாகிய அந்த சைத்தன்யம் நம்முடைய மனதில் நன்கு ஒளிரும்படியாக வெளிப்படும்படியாக அது அமைந்துள்ளது. மனமும் ஜடம்தான், ஆனாலும் அது சேத்தனத்தை பெற்றுக்கொண்டு
தானும் சேத்தனத்தன்மையை போல இருக்கின்றது, அல்லது உயிர்த்தன்மையை பெற்று அதுவும் ஒளிர்ந்து கொண்டுள்ளது. இரும்பு கொண்டு இருக்கு பாருங்க, அது நெருப்பில் இருந்து எப்படி இருக்கு, கணக்கணக்கணன்னு இருந்தால் அது நெருப்பு போல இருக்கு. அது நம்ம தத்துவ போதெல்லாம் படிக்கும்போது தெரிஞ்சிருப்போம், அடிப்படையாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஆகவே மனதில் வெளிப்படுகின்ற, மனதில் இருக்கின்ற என்று சொல்லக்கூடாது. காரணம் ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கின்றது. அது அந்த வெளிப்படுத்தும் சக்தி கொண்ட மனதின் மூலமாக அது வெளிப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஆத்மா எதை காட்டிலும் மேலானதாம். பரேன நாகம், பரேன நாகம், நாகம் சொல்லி சொன்னா சொர்க்கம் என்று பொருள். பரேன சொல்லி சொன்னா மேலான, எதை விட மேலான, சொர்க்கத்தை காட்டிலும் மேலான சொல்லி சொல்றார். சொர்க்கமே ஆனாலும் அது நம்ம ஊர் போல ஆகுமான். ஒரு பாட்டு நல்லா தான் இருக்கு, நிறைய விஷயங்கள். அது போல இங்க கம் சொல்லி சொன்னா சுகம் சொல்லி அர்த்தம், அகம் சொல்லி சொன்னா துக்கம் சொல்லி அர்த்தம். அகம் இல்லாதது சொல்லி சொன்னா ந அகம், நாகம் அப்படின்னா துக்கம். துக்கம் இல்லாதது, எது துக்கம் இல்லாதது? சொர்க்கத்தில் துக்கமே இல்லையா. எப்போ 24 மணி நேரமும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கரண்ட்டு கட்டு இல்லை, மற்றது இல்லை, அது இல்லை, இது இல்லை, ப்ராப்ளமே இல்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அங்கே இருக்க சுகத்திலையும் துக்கம் கலந்துள்ளது. சொர்க்கவாசிகளும் சம்சாரிகள் தான் சொல்கிறார். அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, தேவர்கள் இருப்பாங்க, அசுரம் வந்துடுவான் தகராறு பண்ணுறதுக்கு. தெய்வாசுரர்கள் 2 பேர் சண்டை போடுறாங்களே சொல்லி சொல்கிறாங்க. ஆக அதிக சுகத்தினால் அங்கு துக்கமானது மறைக்கப்பட்டுள்ளது. எனவே சொர்க்கத்தை காட்டிலும் மேலானது. இதன் தாற்பயம் என்னவென்றால், ஆத்மாவை அறிவது என்பது எல்லா சுகத்தை விட மேலானது. மற்றவற்றில் இருக்கின்ற சுகங்கள் எல்லாம் அந்த பொருள் இருக்கின்ற வரை தான் சுகம். ஏசி இருக்கிற வரையிலும், மிஷின் ஓடுற வரையிலும் நமக்கு என்ன குழு குழுன்னு இருக்கும். அப்புறம் கரண்ட்டு போச்சு நிறுத்திட்டோம்னா இல்லை. ஆகவே அந்த பொருள்கள் இருக்கும் வரை தான் நமக்கு சுகம் இருக்கின்றது. ஆனால் அந்த பொருள்கள் இல்லை என்றால் சுகம் இருப்பதில்லை. ஆகவே அந்த சுகமானது, அந்த பொருள்கள் தருகின்ற சுகமானது அனித்யம். அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம், பகவத்கீதையிலே சொல்லுகின்றார். அதெல்லாம் வந்து செல்பவை. அப்படிப்பட்ட அனித்தியமான சுகத்தை காட்டிலும் மேலான சுகத்தை அடைகின்றார்கள். அந்த மேலான சுகத்தை அவர்கள் என்னவாக அறிந்துள்ளார்கள்? ஆத்மாவாகிய நான் சுகஸ்வரூபி. அப்படி அறிந்து கொள்வதுதான், அதுதான் இங்கு பிரம்ம பிராப்தி என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த பிரம்மத்தை அடைதல், அமிர்தத்துவத்தை அடைதல் ரெண்டுமே ஒரே விஷயம்தான். தன்னை அவர்கள் ஆத்மாவாக, பிரம்மமாக, சுகஸ்வரூபமாக அறிந்து கொள்கின்றார்கள். தானே அந்த சுகஸ்வரூபம். சுகம் என்பது வெளியிலிருந்து வருகின்ற ஒன்றில்லை. பொருளை சேர்ந்து, புலன்கள் சேர்ந்து அடைகின்ற சுகத்தை போல இல்லை. நானே அந்த சுக வடிவமாக இருக்கின்றேன். அப்படி அறிபவர்கள் யார்? ஏகே. ஏகே என்றால் ரொம்ப ரேர்னு சொல்லி அர்த்தம், அரிது, அதையும் குறிக்கும். ஆனால் இங்கு இந்த சொல்லானது மிக சிலர் சொல்லி அர்த்தம். மிக சிலரே. ஒன்று அப்படி சொல்லி சொன்னோம்னா அதுக்கு பன்மை இருக்க முடியாது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அப்படி சொல்லலாம். ஏகக, ஏகவ், ஏகே. ஒரு ஒன்று. ஏகவ் என்றால் இரு ஒன்று, அப்புறம் பல ஒன்று, அப்படி சொல்லி சம்ஸ்கிருதத்தில் வரும். ஆக இங்கு ஒன்று என்பதனுடைய பன்மை தான் ஏகே, ஒரு சிலர். ஒரு சிலர், வெகு சிலர், மிக மிக குறைவானவர்கள், அப்படி சொல்லி இங்கே அர்த்தம். காரணம், யாருமே தியாகத்திற்கு தயாராக இல்லை. நம்ம இருக்கிறோம் இல்லையா, தியாகத்துக்கு தயாராக இருக்கிறோம். யாருமே தியாகத்துக்கு தயாராக இல்லை. தியாகம் என்றால் எதையும் விடுறதுக்கு தயாராக இல்லை. எந்த வயதில், எந்த சூழ்நிலையில் எதையும் விடுறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் தாய்மன்னர் பட்டினத்தாரை பற்றி பார்க்கும்பொழுது துறவு வைராகியத்துக்கு தாய்மன்னரோ பெரிய ஒரு பதவியில் இருந்தவர். பிறந்ததிலிருந்தே ராஜாங்கத்தில் வளர்ந்தவர். அவர் ஒருவரை புகழ்ந்து சொல்கிறார் பட்டினத்தடிகளை.
பாரனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் யாரும் துறக்கை அரிது அரிது. மனத்துறவும் அப்படி. காதருந்த ஊசியும் வாராது காண கடைவழிக்க என்ற ஒரு சின்ன ஒரு ஓலையில் எழுதியிருந்த அந்த வார்த்தைகள்னால என்ன பண்ணார், பெரிய வைர ரத்தனங்கள் வியாபாரம் செய்த பெரிய வியாபாரி, வைர வியாபாரி, அரசனுக்கு நிகராக செல்வம் படைத்தவர். அந்த ஒரு வார்த்தையில் என்ன பண்ணார், எல்லாத்தையும் வீசி எறியுங்கள் என்று சொல்லிட்டு புறப்பட்டுட்டார். அவருடைய துறவை ரொம்ப அழகாக அவரை புகழ்ந்து பேசுவார். செல்வ பட்டினத்தார் பத்ரகிரி பண்புணர்வது என்னால் அப்படிலாம் சொல்லுவார். ஒரு துறவியால் தான் இன்னொரு துறவியை புகழ்ந்து சொல்ல முடியும்னா அந்த துறவு மனப்பான்மை. ஆகவே யாருமே தியாகத்திற்கு தயாராக இல்லை. ஆகையினால் தான் போட்டார், தியாகே நைக்கே அமிர்தத்துவ மானசு. யாரோ ஒரு சிலர் தான் இந்த வைராகியத்தின் மூலமாக ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால் தன்னை அறிந்து நிறைவு பெறுகின்றார். வள்ளல் சுவாமிகள் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுவார், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ பண்ண வேண்டும் எண்ணிலார். நம்மை அறிந்து நான் அதுவாக இருப்பதை புரிந்து அந்த இன்பத்தில் இருப்பதற்கு ஒரு தந்திரம் என்ன, இந்த உபனிஷத்தினுடைய இந்த மந்திர வாக்கியத்துப்படி வைராகியம். வைராகியம் சொல்லி சொன்னால் விடுபட்ட மனநிலை. ஆகவே மிக சிலர் அடைகின்றார்கள் என்று உபனிஷத் சொல்லுகின்றது. மேலும் அடுத்த மந்திரம், 4வது மந்திரம், வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகாத் யதய சுத்த சத்வா ते ब्रह्मलोकेषु परान्तकाले परामृता परिमुच्यन्ति सर्वे. இந்த மந்திரத்தில் 2 கருத்துக்கள் வருகின்றது. மோட்சத்தை அடைய சாதனங்கள் படிப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து மோட்சத்தினுடைய லட்சணம் மீண்டும் இங்கு சொல்லப்படுகின்றது. மோட்சம் என்பதில் ஜீவன் முக்தி, விதேக முக்தி, அது 2 இங்கே சொல்லப்படுகின்றது. சென்ற மந்திரமும் ந கர்மனா ந பிரஜயா தனேன அந்த மந்திரமும் இந்த மந்திரமும் பிரசித்தமான மந்திரங்கள் சொல்லி பார்த்தோம். 2வது மந்திரத்தில் ஸ்ரத்தா பக்தி தியானம் இந்த 3 ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடையலான்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்ரத்தா பக்தி தியானத்துக்கு நாம் பார்த்த அர்த்தம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கும் இல்லையா, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இங்கு அந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்வதற்கு முன் உள்ள கர்மயோகம் என்ற சாதனம், அது போன்ற சாதனங்கள் இங்கு சொல்லப்படுகின்றது. ஸ்ரவணம் பண்ணணும், பிறகு மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதற்கான மனநிலையை பெறுவதற்கான சாதனமானது இங்கு சொல்லப்படுகின்றது. அல்லது ஆரம்ப படியிலிருந்து மோட்சம் வரை இனி வருகின்ற கருத்துக்கள் வரப்போகின்றது. இங்கே சுத்த சத்வாக அப்படி சொல்லி சொன்னால் தூய்மையான மனம், தூய்மையான மனதை அடைந்தவர்கள். தூய்மையான மனம்னா அதுக்கு என்ன விளக்கம் சுவாமி? நம்ம சுவாமி வீட்டில் நிறைய கேட்டிருக்கிறோம். வேதாந்தத்தில் தூய்மையான மனம் என்று சொல்லி சொன்னால் விருப்பு வெறுப்பு குறைந்த மனதைத்தான் நாம் தூய்மையான மனம் சொல்லி சொல்லுவோம். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சொல்கிறது. ராகத்வேஷம் குறைந்த மனம் நிறைய சொல்லும். மன தூய்மை இல்லை, மன தூய்மை இல்லை. மன தூய்மைன்னா என்ன தெரியணுங்க. நம்ம எல்லாருக்குமே விருப்பு வெறுப்பு தான் நிறைஞ்சிருக்கு. அந்த விருப்பு வெறுப்பு குறைந்த மனநிலை நம்ம கீதையை படிச்சிருக்கு, நமக்கு தெரியும். அந்த விருப்பு வெறுப்பு குறைவதற்கான அற்புதமான ஒரு சாதனம் என்ன? கர்மயோகம். அங்கே என்னுடைய விருப்பத்துக்கு இடம் இல்லை, என்னுடைய வெறுப்புக்கும் இடம் இல்லை. அமைந்த என்னுடைய கடமைகளை விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல் செய்வது, செயலிலும் செயலின் விளைவிலும் வைக்க வேண்டிய மனநிலையோடு நாம் செய்கின்ற செயல்களை செய்வதற்கு பெயர் தான் கர்மயோகம் சொல்லிப்பார். இது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் செய்கிறேன், இது பிடிக்கல அதனால் செய்யலை, அப்படிலாம் கிடையாது.
எனக்கு அமைந்த கடமைகளில் என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு அங்கே இடம் இல்லை. அப்படி செய்யும்பொழுது நம்ம மனதில் விருப்பு வெறுப்பு குறைகின்றது. அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத மனம்தான் அல்லது குறைந்த மனம்தான் வேதாந்தத்தில் தூய்மையான மனம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து இன்னொரு கருத்தும் இருக்குது. நம்முடைய மனதில் ஓரளவாவது விருப்பு வெறுப்பு குறைந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பெரியவங்க சொல்லுவாங்க, தர்மப்படி இருக்கும். விருப்பு வெறுப்பு குறைந்த மனதோடு கூடிய வாழ்கின்றவனுடைய வாழ்க்கை தர்மப்படியாக இருக்கும். காரணம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் செயல்களை செய்வதிலும் செய்யாமல் இருப்பதற்கும் நமக்கு சாய்ஸ் இருக்குது. நம்முடைய விருப்பு வெறுப்புப்படி நாம் நடக்கலாமா அல்லது தர்மப்படி நடக்கலாமா சொல்லி கேட்டால், விருப்பு வெறுப்பு குறைவாக இருக்கும் இடத்தில் தான் தர்மப்படி நடப்போம். இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? ஓரம் சார்ந்துடும். காரணம், நம்முடைய விருப்பம் என்பது வேறாக இருக்கின்றது, தர்மம் என்பது வேறாக இருக்கின்றது. ஆக நாம் தர்மப்படி வாழ்ந்தால் அந்த தர்மம் என்ன பண்ணுமான்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விவேக சக்தியை வளர்த்து விடும். விருப்பு வெறுப்பு குறைந்த மனதானது விவேகத்துடன் செயல்படும். ஆகவே இப்படி விருப்பு வெறுப்பு குறைந்த தர்மப்படியாக வாழ்வதனுடைய பலன் என்ன? சாஸ்திரம் அதே அழகாக சொல்லி கொடுக்கின்றது. எது நிலையானது எது நிலையற்றது என்ற விவேக சக்தியை நம்முள்ள அது வளர்த்து விடுமா. அந்த அறிவு நமக்கு வரும். அதுதான் இங்கே பலனாக சொல்லப்படுகின்றது. விருப்பு வெறுப்பு குறைந்த மனதோடு வாழ்பவன் அவன் அடைகின்ற பலன் என்னவென்றால் விவேக சக்தி, எது நிலையானது எது நிலையற்றது என்ற விவேகம் அவனுக்கு வந்து விடும். ஆகவே மன தூய்மை அடைந்தவர்கள் என்பதிலிருந்து என்ன தெரிகின்றது? விருப்பு வெறுப்பு குறைந்து தர்மமான வாழ்க்கையை வாழ்ந்து விவேக சக்தி அடைந்தார்கள். விவேக சக்தி சொல்லி சொன்னால் இந்த இடத்துல பிரித்து அறிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றல். வாழ்வில் எது உண்மை, எது பொய், எது சாதனம், எது சாத்தியம் என்ற ஒரு கிளாரிட்டி நம்முடைய மனதுக்கு வந்துவிடும். எந்த விஷயத்தை அணுகினாலும் எந்த செயலிலுமே நமக்கு எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது மித்யா, எது சாத்தியம், எது சாதனம், நம்ம லட்சியம் என்ன என்பதில் தெளிவு கிடைத்து விடும். தத்துவபோதத்தினுடைய வார்த்தையில் சொல்லணும், சாதாரண சதுர்த்தி சம்பத்தியில் இருக்கக்கூடிய வார்த்தையில் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அவ்வளோதான். நித்திய அனித்திய வஸ்து விவேகம் சாதன சதுர்த்தி சம்பத்தில் அதுதான் நான் முதல் சொல்கிறோம். விவேக வைராகியம் சமமாதி ஷட்க சம்பத்தி முமுட்சுத்துவம் 4 தான் சாதன சதுர்த்தி சம்பத்தியில் இருக்கிற விஷயம். அதில் முதல் இருப்பது விவேகம். என்ன விவேகம்? நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அந்த விவேகத்தினுடைய பழம்தான் வைராக்கியம். ஆக எதையாக முயற்சி செய்பவர்கள் எதற்கு? சுத்த சத்துவத்தை, தூய்மையான மனதை அடைவதற்கு. சரி, அடைஞ்ச பிற்பாடு அடைந்ததனுடைய விளைவு அல்லது அடைந்ததனுடைய நிறைவு என்ன? இதுதான் என் வாழ்க்கையுடைய லட்சியம் என்று அவர்களுக்கு தெரிந்து விடுமா. இதுதான் நான் வாழ்க்கையில் அடைய வேண்டிய இலக்கு, லட்சியம், இதுதான் சாத்தி, இதுதான் என்னோட கோல். அதில் தெளிவு கிடைச்சிடும். நிறைய பேர் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என்ன குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு சொல்கிறார். பெரியவர்கள் குறிக்கோள் இல்லாமல் கெட்டுட்டேன்னு சொல்கிறார். இல்லைன்னா எப்படி வாழ்வோம்? வாழ்ந்தேன் நான் 2 கால் மாடு போல. அதுக்கு 4 கால் இருக்குப்பா, எனக்கு 2 கால் இருக்குது, அவ்வளோதான். வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆக இதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் என்று தெரிந்திருக்கின்றது. அடுத்து தெரிந்ததை என்ன பண்ணுவாங்க? தெரிந்து சும்மா இருப்பாங்களா? இல்லை, அதை நோக்கி அவர்கள் செல்வார்கள், பயணம் செய்வார்கள் இலக்கை அடைவதற்கு. அடைய வேண்டிய இடம் எது என்று தெரிந்த பிறகு பாதையும் தெளிவாகிவிட்ட பிற்பாடு அங்கே என்ன நடக்கணும்? பயணம் நடக்கணும். நம்முடைய பயணம் நடக்கணும். அது தெளிவாக இருக்காங்க. பல பேருக்கு இதுதான் லட்சியம் என்று தெரிந்த பிறகும் கூட செல்வதில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் தெரியுதுங்க, ஆனாலும் என்னன்னு அதுதான் தெரியல, போக முடியல, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறோம். தெரியுது, போக வழியும் இல்லை, பாதை சிக்குது சிக்குது வாழைப்பெண்ணே சொல்கிறோம். சித்தர்கள் சொல்கிறது போல் நல்லா தெரியுது,
போக முடியல, என்ன ஒரு தடுமாற்றம், சிக்கல் அப்படி சொல்கிறோம். ஆகவே எத்தையக முயற்சி செய்பவர்கள், எத்திகள் என்று இங்கு பொருள். ஆனால் இங்கு எத்தையக சொல்லி சொன்னால் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார் ஒரே ஆசிரியர், முமுட்சுத்துவம் சொல்லிட்டார். வாழ்க்கையில் அடைய வேண்டிய முடிவை, சாத்தியத்தை நாடுபவர்கள் என்று இதற்கு அர்த்தம். ஆமாம், முயற்சி செய்யும் பொழுது எப்படிப்பட்ட யோகத்தை எடுத்துக்கொண்டார்களாம் அந்த முயற்சிக்கு? அடுத்த வார்த்தை பாருங்க, சந்நியாச யோகா. சந்நியாசம் என்ற சாதனையினால், சாதனத்தினால். இங்கு சந்நியாசம் சொல்லி சொன்னா அனித்திய வஸ்துவை சாத்தியமாக தேர்ந்தெடுக்காமல் இருத்த, அவ்வளவுதான். அதுதான் இங்க அர்த்தம். சந்நியாசம் சொல்லி சொன்னா லிங்க சந்நியாசம், அடையாள சந்நியாசம் இருக்கு. பகவான் கீதையில சொல்றாரு இல்லையா, இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்லி சொன்னா, அனித்திய வஸ்துவை சாத்தியமாக தேர்ந்தெடுக்காமல் இருத்தல். அதுதான் இங்க அர்த்தம். நிலையற்ற ஒன்றை வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ளாமை, நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மன் கடை. குறளினுடைய 34வது அதிகாரம், நிலையாமை, 331வது குறள். பகவான் கீதையில் சொல்லும் பொழுது வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம் சொல்லியிருக்கார். விவிதிஷா சந்நியாசம் சொல்லி சொன்னால் அடையாள சந்நியாசம். அது வாழ்க்கையில் 4 விதமான வாழ்க்கை முறை, பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், அப்படி இருக்குது அடையாள சந்நியாசம். அந்த சந்நியாசம் எதுக்கு? உண்மையை அறிவதற்காக வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது, முழு நேரத்தையும் அதற்காக அர்ப்பணிப்பதற்காக. அடுத்த ஒரு சந்நியாசம் இருக்குது, வித்வத் சந்நியாசம். குரு மூலமாக சாஸ்திரங்களை கேட்டு அறிவில் பெறுகின்ற துறவு மனநிலை. அதுதான் எல்லாருக்கும் முடியும், அப்படி இருக்க முடியும். 2 சந்நியாசத்தை சொல்கிறார், அங்கே பார்த்துருக்கோம், சந்நியாச யோகத்தில் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆக நிலையற்ற ஒன்றை வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ளாமை, அதை தான் இங்கே சொல்கிறார். சந்நியாசம் அப்படி செய்து முயற்சி செய்பவர்களாக தூய்மையான மனதுடன் என்ன செய்தார்கள்? வேதாந்த விஞ்ஞான, வேதாந்தத்திலிருந்து தோன்றிய ஞானம். விஞ்ஞானம் என்றால் அறிவு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல இங்கு இந்த அறிவு என்ற இடத்துல வேதாந்த விஞ்ஞானம் என்ற இடத்துல ஜனித என்ற சொல்லை சேர்த்துக்கணுமா? வேதாந்த ஜனித ஞானம். அர்த்த சொல்லி சொன்னால் தாத்பரியம், மைய கருத்து. ஆமாம், அப்படிதான் அர்த்தம். இங்கு வேதாந்தத்திலிருந்து தோன்றிய மைய கருத்து. அதை என்ன செய்தார்கள்? சுனிச்சிதாக, மிக மிக நன்கு தீர்மானம் செய்து விட்டார்கள், முடிவு செய்து விட்டார்கள். நிறைய பேர் வாழ்க்கையில் தீர்மானமே இல்லாத வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் முடிவு பண்ணல. எப்போ தான் முடிவு பண்ணணும்னா அதுதான் தெரியல. இங்கே நன்கு தீர்மானம் செய்து புரிந்து கொண்டு விட்டார்கள், நிர்ணயித்து விட்டார்கள், சுனிச்சிதாக நிச்சயம் செய்து விட்டார்கள் இல்லையா? வாழ்க்கையில் கூட அந்த திருமணத்தை நிச்சயதார்த்தம் சொல்கிறோம் பாருங்க, இவர் தான் சொல்லிட்டு, இங்கே சுனிச்சிதாக நன்கு நிச்சயம் செய்து விட்டார்கள் தெளிவாக. சந்நியாச யோகத்தின் மூலமாக முயற்சி செய்கின்ற இந்த எத்திகள் வேதாந்தத்திலிருந்து தோன்றிய அறிவை நன்கு நிச்சயம் செய்தார்கள். இதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம், இதுதான் நான் அடைய வேண்டியது, இதுதான் நான் செய்ய வேண்டியது, இதுதான் பாதை, இதுதான் பயணம். அந்த பயணம் முடியுமா? முடியும். முயற்சியை பொறுத்திருக்கிற ஒரு பிராரத்தம் இருக்குது. சில நேரத்தில் பயணங்கள் முடிவதில்லை. முடியாத பயணம் என்ன பண்ணுவோம்? அடுத்து யோக பிரஷ்டனா அடுத்த பிறகு, அவ்வளோதான். ஆக சந்நியாச யோகத்தின் மூலமாக முயற்சி செய்கின்ற எத்திகள் வேதாந்தத்திலிருந்து தோன்றிய அறிவை நன்கு நிச்சயம் செய்தார்கள். இந்த வேதாந்தத்திலிருந்து அறிவு நமக்கு எப்படி வந்தது? எதன் மூலமாக? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இந்த வார்த்தை சுநிச்சிதாக சொல்றது ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை குறிக்கின்றது. வேதாந்தத்திலிருந்து அறிவு வந்துள்ளது சொல்லி சொன்னா அவர்கள் வேதாந்த நூல்களை அறிவை தரும் கருவியை பயன்படுத்தி, யார் மூலமாக? தானே பயன்படுத்தி படித்து கொள்ளவில்லை, குரு மூலமாக. அதனால தான் கேட்டல் சொல்றது. ஸ்ரவணம் சொல்லி சொன்னா கேட்டல்.
கேட்டல் சொல்லி சொன்னா கேட்கணும்னா யாருன்னா சொல்லணும் இல்லையா? சொன்னா தானே கேட்க முடியும். ஆக வேதாந்த கருத்துக்களை குரு மூலமாக கேட்டு ஞானத்தை அடைந்து அதன் பொருளை மைய கருத்தை புரிந்து கொண்டார்கள். வேதாந்தத்தினுடைய உபதேசம் இதுதான் என்று நிச்சயம் செய்து விட்டார்கள். விவசாயாத்மிகா புத்தி. நல்ல ஞாபகம் இருக்கு கீதையில். முதல் வரி பார்ப்போம். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இங்கு சொல்லப்பட்டது. அடுத்த வரிகள் நிச்சயம் செய்வதற்கு முன்னால் உள்ள நிலையும் சொல்லப்பட்டது. இந்த 2 வரிகளில் படிப்படியாக சாதனங்கள் சொல்லப்பட்டது. அடுத்த 2 வரிகள் என்ன சொல்ல போகிறது பாருங்க. ஞான பலன் அல்லது முக்தி அல்லது மோட்சத்தினுடைய லட்சணம் சொல்லப்படுகின்றது. இந்த வார்த்தை பாருங்க. சர்வே, சர்வே சொன்னா எல்லாரும், பராமிருதா பிரம்மனாகவே ஆனார்கள். இதில் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணுமா, உயிரோடு இருந்து கொண்டு இருக்கும் பொழுதே. நம்ம இந்த வார்த்தையெல்லாம் முதல் இதில் நம்ம பார்த்துட்டோம். ஜீவன் முக்தி சொல்லி சொன்னால் உயிரோடு இருக்கும் பொழுது, இறந்த பிற்பாடு இல்லை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, இந்த உடலோடு மனதோடு இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பெறுகின்ற நிலையைத்தான் இங்கே சொல்லுகின்றார்கள். ஜீவன் முக்தி இந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்க. ஜீவன் வெறும் முக்தி இல்லை, ஜீவன் முக்தி, ஜீவன் முக்தி அழுத்தமாக சொல்கிறோம். ஆகவே சர்வே ஜீவந்தக சந்தக பராமிருதாக, எல்லோரும் உயிரோடு இருக்கும் பொழுது பிரம்மத்துடன் ஒன்றானவர்களாக ஆனார்கள். நான் அந்த ஒன்றாகவே இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் சொல்லி அர்த்தம். நான் அதுவாக தான் இருக்கேன், வேற எதுவாகவும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், உண்மை அது இல்லை என்று தெரிந்தது. பூராயமாக நினது அருள் வந்து உணர்த்தைவை போன வழி தெரியவில்லை சொன்னார். முழுமையாக உணர்ந்து கொண்டேன் என்னவென்று, நான் அந்த பிரம்மமே, நான் பூர்ண சொரூபம் என்று உணர்ந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். தன்னை பிரம்மமாக புரிந்து கொண்டவர்கள் அறிந்தவர்கள். எனவே அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது, அதுதான் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சொர்க்கத்துக்கு போனால் என்ன பண்ணணும், நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். சொர்க்கத்தை பார்க்கணும், சொர்க்க போகங்களை அனுபவிக்கணும்னா வேற ஒன்றும் வேண்டாம், நம்ம செத்து போகணும். இறந்தால் தான் சொர்க்கத்துக்கு போய் அந்த பலனை அனுபவிக்க முடியும். ஆனால் வேதாந்தம் தருகின்ற ஞானத்தின் மூலமாக மோட்சத்தை உணர வேண்டும், அறிய வேண்டும். என்ன பண்ணணும், இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருந்து அந்த மோட்சத்தை புரிந்து கொண்டவர்களாக, பிரம்மனை உணர்ந்து கொண்டவர்களாக ஜீவன் முக்தர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதான் உயிரோடு இருக்கும் பொழுதே மன நிறைவை அடைந்தார்கள். நம்ம பார்த்தோம் மோட்சத்துக்கு இன்னொரு அர்த்தம் திருப்தி, அமைதி, ஆனந்தம், நிறைவு, பராம் சாந்தி, முழுமையான அமைதி. ஆமாம், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னா நிம்மதி. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது பாருங்க, அப்பா அது அப்படிதான் நிம்மதி. எங்கே நிம்மதி, எங்கே மனிதர்கள் இல்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் என்று சொல்லுது போல அந்த நிம்மதியை தான் மோட்சம். அந்த நிம்மதி வந்து போகிறதில்லை, எப்பொழுதுமே நான் அந்த நிம்மதியினுடைய சொரூபமாக இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்வது. எவ்வளவு விவகாரங்கள், எவ்வளவு உடல் உபாதைகள், எவ்வளவு விஷயங்கள் நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் நான் அந்த ஆத்மஸ்வரூபம், பூர்ணமானவன், நிறைவானவன், அமைதியானவன், ஆனந்த வடிவினன், அப்படி சொல்லி புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறாங்க. அதனால நமக்கு புரியணும். ஆக ஜீவன் முக்தர்களாக ஆனார்கள். எதுவரை ஜீவன் முக்தர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள்? ரொம்ப அழகான மந்திரங்கள் இதெல்லாம். எந்த கர்மத்தினால் இந்த உடல் வந்ததோ, இந்த உடல் வரத்துக்கு எந்த கர்மம் காரணம் சொல்லி பார்ப்போம். நம்ம பிராரப்த கர்மம், ஆரப்தம், நன்கு ஆரம்பித்த கர்மத்துக்கு பேர் தான் பிராரப்தம். கர்மம் சஞ்சிதம், பழைய வினை, நிகழ்வினை அல்லது நுகர்வினையை தான் பிராரப்தம் சொல்லுவோம். இப்பொழுது நாம் செய்கின்ற செயல்முறை விளைவாக வருவது ஆகாமி சொல்லுவோம், வருவினை சொல்லுவோம் இல்லையா? அப்போது எந்த கர்மத்தினால் இந்த உடம்பு வந்ததோ அந்த பிராரப்த கர்மம் முடியும் வரை அல்லது போகும் வரை, அல்லது ஜீவன் அவர்கள் அந்த கர்மம் நிறைவு பெறணும், அல்லது இந்த சரீரம் பிராரப்த கர்மம் முடிஞ்சதுன்னா அந்த சரீரம் என்ன ஆகும்? அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது.
வினை போகமே தேகம் கண்டாய், அவை வினைதான் நில்லாதாயின் திணை போதாலும் நில்லாது கண்டாய். பட்டினத்தார சொல்லுவார். இந்த உடம்பு எதுவரையில் இருக்கும்? பிராரப்தம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட முன்னையும் இருக்க மாட்டோம், பின்னையும் இருக்க மாட்டோம். ஆமாம், அதுதாங்க சொல்கிறேன். பிராரப்தம் முடியும் வரை ஜீவன் முக்தர்களாக இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலோடு உயிரோடு இருக்கும் வரை எதுவரை இருப்போம்? பிராரப்தம் முடியும் வரை முக்தர்களாக, ஜீவன் முக்தர்களாக இருப்பார்கள். இது இந்த தேகத்தோடு இருந்து கொண்டு அவர்கள் பெற்றுள்ள ஒரு மனநிலை நிறைவு. அடுத்து இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, பரா மேலான அப்படி சொல்லி அர்த்தம். பரா அமிர்தம் என்றால் மரணமற்றது. அந்த மேலான மரணமற்ற மன நிறைவை அடைந்தவர்களாக பிராரப்த கர்மம் முடியும் வரை இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். நம்மை போலே இருப்பார்கள். எல்லா விவகாரங்களோடு இருந்தாலும் கூட அவர்கள் மனதில் பெற வேண்டிய நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பிறகு இந்த ஸ்தூல சரீரம் பிராரப்தத்தினுடைய நிறைவிலே மரணம் அடைந்ததும் அவர்கள் சூக்ஷ்ம சரீரமும், சூக்ஷ்ம சரீரம்னா வேறு எதுவும் நினச்சிக்க வேண்டாம், நம்முடைய மனதுக்கு பேர் தான் சூக்ஷ்ம சரீரம். நம்ம நினைப்போம் சூக்ஷ்ம சரீரம்னா வேற ஒரு கற்பனை இருக்கும், அப்படின்லாம் இல்லை. நம்முடைய மனதை தான் சூக்ஷ்ம சரீரம் சொல்லி சொல்கிறாங்க. அந்த சூக்ஷ்ம சரீரமும் மனதும் சூக்ஷ்ம பஞ்சபூதங்களோடு கலந்து விடும். அங்கு மனமும் உடலும் இல்லை, மனமும் இல்லை. ஆனால் இது ஞானத்தை பெற்ற ஜீவன் முக்தர்களுக்கு. ஞானத்தை அடையாமல் இருந்தால் சூக்ஷ்ம சரீரம் மனம் மரணம் அடைவதில்லை, அது வேறொரு சரீரத்தை நோக்கி போகும். ஆகவே அவர்களுடைய சூக்ஷ்ம சரீரம் அந்தந்த சூக்ஷ்ம பூதங்களோடு கலந்து விடுகின்றது. யார்? இந்த ஞானத்தை பெற்ற ஞானிகளுடைய சூக்ஷ்ம சரீரமும் சூக்ஷ்ம பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகின்றது. ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம பூதங்களோடு கலந்து விடுகின்றது. அடுத்த பிறவிக்கு அங்கே இடமில்லை. ஆகவே அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. அதுதான் சொல்கிறேன். அதனால ஸ்தூல சரீரத்தின் மரணத்திற்கு பிறகு மீண்டும் அவர்கள் பிறக்காமல் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றார்கள். அதனால தான் அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் வாழ்ந்த அந்த சரீரத்தை நம்ம முறையாக அதை வைத்து வழிபடுவது என்னென்னா, அதன் மூலமாக அந்த பிரம்மத்தையே நாம் என்ன பண்ணுறோம்? வழிபடுவதாக, அல்லது நம்ம கொடுத்த அந்த உபதேசத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை. இல்லை என்றால் வேற ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் அவர்கள் தன்னுடைய உண்மை ஸ்வரூபமாகவே இருக்கின்றார்கள். அதனால்தான் பார்க்கணும், மரணம் என்பது இந்த உடலுக்குத்தானே தவிர, அழிவு என்பது உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவிற்கு இல்லை. அதனால்தான் இந்த வார்த்தை சென்ற வகுப்பில் சொன்னது போல, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. மரணம் உடலுக்கு தான், அழிவு சரீரத்துக்கு தான், ஆத்மாவிற்கு இல்லை. அதனால் நமக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ஐயோ நான் இல்லாமல் போயிடுவேன்னா, அதுதான் எல்லாருக்கும் பயம். யார் சொன்னாங்க? நான் என்றும் இருப்பவன், அவன் நித்தியமானவன். அந்த கருத்து, இதெல்லாம் சாஸ்திரம் கொடுக்குற கருத்து. நம்முடைய மனதிலே நமக்கு வேற மாதிரி அனுபவங்கள், வேற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். சாஸ்திரம் சொல்கிறது நீ நினச்ச கருத்தெல்லாம் உண்மை இல்லை என்று அழகாக நம்ம சொல்லி கொடுக்கின்றது. அதுதான் உபநிஷத்தை படிக்கிறதோட விசேஷம், வேதாந்த நூல்கள் விசேஷம். ஆக மீண்டும் பிறக்காமல் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றார்கள் சொல்லி சொன்னால் இது விதேக முக்தி என்று சொல்லப்படுகின்றது. ஜீவன் முக்தி என்பது இந்த தேகத்தோடு இருக்கும் பொழுது நாம் பெற்று மனதில் பெறுகின்ற ஒரு நிறைவு அமைதி, அது ஜீவன் முக்தி. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு, இந்த உடல் மறைந்த பிறகு அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்றால், அவர்கள் என்றும் இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றார்கள். அந்த நிலையில் அவர்களுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற ஒரு வார்த்தை விதேக முக்தி, தேகம் இல்லாமல் சென்று. அவ்வளோதான். அதையும் இங்கே சொல்கிறார் பாருங்க. அது எப்படியா? அந்த வார்த்தையை பாருங்க. பராந்த காலே, அந்த காலம் சொல்லி சொன்னால் மரண காலம் அல்லது கடைசியான காலம், இறுதி காலம். அறியாமல் இருப்பவருக்கு தான் பல அந்த காலம் வருமா, மரண காலம் வருமா.
ஞானிகளுக்கு ஒரே கடைசியான அந்த காலம், மரண காலம். அதுக்கு பிற்பாடு அவர்கள் பிறக்கிறதில்லை, பிறந்தாத்தால மரணம் அடைவது. ஆகிய ஞானியர்களுடைய மரணம் கடைசி மரணம். மற்றவருடைய மரணம் இன்னொரு பிறப்புக்கான மரணம், இன்னொரு மரணத்துக்கு இவர்கள் மீண்டும் மரணம் அடைகின்றார்கள். இவருடைய மரணம் மீண்டும் மீண்டும் தொடர்வது, இவர்களுக்கு அதோடு முடிவது. ஆழ்வார் ஒரு பாட்டில் சொல்லுவார், சோர்வினாலும் பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து யார் வினாவிலும் வாய்த்திறவாது அந்த காலம் அடைவதன் முன்னம் ஆர்வம் என்பது ஒரு கோயில் அமைத்து அதில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி அன்பு என்னும் பூவிட வல்லார்க்கு அரங்கத்தம்மன் அருளுமாறு ரங்கநாத பெருமாள் பேசும்போது சொல்கிறார். அந்த காலம் அடைவதன் முன், அந்த இறுதி காலம் வந்துடுது. படுத்துக்கிட்டு இருக்கான், இப்போ எப்போ தெரியாது. எல்லாரும் சுற்று இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? எதுக்காக? சோர்வினாலும் பொருள் உண்டாகி. அவன் சோர்ந்து போயிருக்கான். அவன் கண்ணோ அவனுடைய இந்திரியங்களோ பொறிப்புலன்கள் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனாலும் மறுபடியும் எல்லாரும் குரல் கொடுத்து கூப்பிடுறாங்களாம். கூப்பிட்டு பொருள் உண்டாகி எதுனா வச்சிருக்கிறியா, யாருன்னா சொல்லாத கொள்ளாத போயிட்டியா? நிறைய பேர் அதுதானே சொல்கிறாங்க. போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லாத போயிட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இருக்கும்போது சொன்னதெல்லாம் கேட்டோமா என்ன? ஒரு வார்த்தை சொல்லாத போயிட்டாருன்ற அர்த்தம். கடைசியில் என்ன மிச்சம் மீது எங்களுக்கு தெரியாத வச்சுட்டு போயிருந்தா பாவி அதை சொல்லாத போயிட்டேப்பான்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சோர்வினாலும் பொருள் உண்டாகி சொல்லு சொல்லு என்று சுற்றுமிருந்து யார் வினாவிலும் வாய் திறவாது அந்த காலம் அடைவதன் முன்னம். அந்த காலம் அடைவது சுற்றி இருந்து அது இதுன்னு கேட்கும் பொழுது அதுக்கு முன்னே ஆர்வம் என்பதோர் கோயில் அமைத்து அதில் மாதவம் நின்று தெய்வத்தை நாட்டி. யாராருக்கு இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தை வைத்து, வெளியில இல்லை, உள்ளத்தில் மனசில் கோயில், மனக்கோயில். ஆமாம், பூசலார் நாயனார் போல மனதில் கோயில். அதில் அன்பு என்ற பூவிட வல்லா இருக்குது. நீ பூ கூட பறித்து போடணுன்றதுல மனதால் அன்பாக ஒரு வார்த்தை, ஓம் நம சிவாயா, ஓம் நம நாராயணாயா, ஏதோ ஒரு வார்த்தை அன்பா நீ வாய் விட்டு கூட சொல்லணுன்றதுல அன்பா நினைச்சாவே அதுவே பூஜை தான். ஆமாம், அன்பே மஞ்சள் நீர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு சுற்றாலையும் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணிகளை. அன்பு எனும் பூவிட வல்லாருக்கு அன்பு தான். மனதார அன்பாக நினைக்கிறது, அவ்வளோ நினச்சா அதுவே பூஜை, நினைவு பூஜை. புஷ்பம் பறித்து போடுறது ஒரு பூஜை தான். மனசில் நினைச்சால் அது யோக பூஜை, நினைவு பூஜை. அன்பு என்னும் பூவிட வல்லாருக்கு அரங்கத்தம்மன் எப்பொழுதுமே அவர் ரெடியாக காத்திருக்கானா அருளுவதற்கு. ரொம்ப அழகாக சொல்கிறார். சோர்வினாலும் பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றுமிருந்து யார் வினாவிலும் வாய் திறவாது அந்த காலம். எதுக்கு போனோம்னா பராந்த காலை சொன்னார், நம்ம அந்த காலம் சொல்லி சொன்னோம். இந்த அந்த காலத்தை பெரியவர்களும் உபயோகப்படுத்தியிருக்காங்க பாட்டில். அந்த காலம் அடைவதன் முன்னம் ஆர்வம் என்பதோர் கோயில் அமைத்து, ஆர்வம் ஆசாசியாக பண்ணணும். உண்மையை உணர வேண்டும் என்ற பேரார்வம், முமுட்சுத்துவம், ஜிக்ஞாசுத்துவம், அதெல்லாம் சொல்கிறோமே, சாஸ்திர வார்த்தைகள் நமக்கு கேட்டிருக்கிறோமே. ஆக அஞ்ஞானிகள் பல பிறவிகளை எடுப்பதால் பல மரணங்களை சந்திக்கின்றார்கள். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி ஜட்டரேசகன், மறுபடியும் பிறக்கிறோம். ஆனால் ஞானியுடைய மரணம் கடைசி மரணம், அவன் திரும்பவும் பிறப்பதில்லை. எனவே பராந்த காலே. அடுத்து பாருங்க, அவர்கள் இந்த வேதாந்த விஞ்ஞானத்தை நிச்சயம் செய்த அவர்கள் பராந்த காலே கடைசி மரண காலத்தில் பிரம்மலோகேஷு, லோகம் என்றால் இங்கே சொரூபம், தன்னுடைய உண்மைத்தன்மைன்னு சொல்லி அர்த்தம். பிரம்மலோகம் சொல்லி சொன்னா பிரம்மனிடத்தில், பிரம்மன் என்கின்ற அந்த பிரம்மஸ்வரூபத்தின் அர்த்தம். பிரம்மலோகத்தில் சொன்னால் இன்னும் இந்திரலோகம் சந்திரலோகம் சொல்லக்கூடிய பிரம்மலோகம் அப்படி அர்த்தம் இல்லை. பிரம்மனாக இருக்கின்ற தன்னுடைய இயல்பான ஸ்வஸ்வரூபம், தானாக இருக்கின்ற அந்த தன்மையை சொரூபத்தில் பரிமுச்சந்தி ஒன்றாகி விடுகின்ற. ஒன்றாகிறதுன்றது கூட இல்லைங்க, வார்த்தைக்கு உபச்சாரத்தை சொல்கிறோம். அவங்க அதுவாக தான் இருக்கிறாங்க, அதுவாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மரண காலத்தில் பிரம்மனிடத்தில் ஒன்றாகி விடுகின்றார்கள். எப்பொழுது? இந்த ஸ்தூல சரீரத்துக்கு மரணம் வரும் பொழுது. ஆக இந்த கடைசி 2 வரிகளில் முக்தி என்றால் உயிரோடு உள்ள பொழுதே பூர்ணமான மன நிறைவுடன் இருக்கின்றார். உயிரோடு இருக்கும்போது நிறைவாக இருக்காங்க. இந்த சரீரம் வீழ்ந்த பிற்பாடு பிரம்மஸ்வரூபமாகவே ஆகின்றார்கள். சொல்லக்கூடாது, பிரம்மமாகவே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மோட்சத்தை யார் அடைகின்றார்கள்?
சுத்த சத்வாக, மன தூய்மை உடையவர்கள், கர்மயோகத்தினால் மனதை தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள், விருப்பு வெறுப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டவர்கள், விருப்பு வெறுப்பு குறைந்தவர்கள். இதுதான் இங்கே அர்த்தம். ஆக இந்த மந்திரத்தில் சாதனங்கள் படிப்படியாக சொல்லி மோட்சமும் விளக்கப்பட்டது. இனி அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். சொன்னால் உபநிஷத்தில் ஸ்லோகம் சொல்கிறதில்ல, கீதை சொல்லி சொல்லி பழக்கம். மந்திரம், அடுத்த மந்திரம், 5வது மந்திரம். விவிக்த தேசே ச சுகாசனஸ்தஹ சுசி சமக்ரீவ சிரசரீரஹ அத்யாஷமஸ்தத் சகலேந்திரியாணி நிருத்ய பக்தியா ஸ்வகுரும் பிரணம்ய. இந்த 5வது மந்திரம் முதல் 10வது மந்திரம் வரை நிதித்தியாசனம் என்ற சாதனமானது சொல்லப்படுகின்றது. அடுத்து பலனும் சொல்லும். பலன் ஏன் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், பலன் சொன்னால் தான் நமக்கு அதில் ஒரு ஆர்வம் வரும். அதனால பலஸ்ருத்தியும் வருகின்றது. மோட்சத்தை ஜீவன் முக்தி விதேக முக்தியை பலனாக சொல்லியிருந்தாலும் மீண்டும் இந்த பலனை சொல்லும். ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு சாஸ்திரமும் மோட்ச பலனை ஒவ்வொரு விதமாக சொல்லும். மீண்டும் இந்த இடத்துல பலன் வரும்போது அங்கே பார்க்கலாம். அதன் பிற்பாடு மீண்டும் நிதித்தியாசனத்தை பற்றி சொல்லும். ஆகையினால இந்த உபனிஷத்தானது நிதித்தியாசன ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். நிதித்தியாசனத்தை பற்றி அதிகமாக சொல்கிறது. இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனத்தை செய்யணும் சொல்லி சொன்னால், நிதித்தியாசனம் என்ற சாதனம் செய்ய வேண்டும் என்றால் ஸ்ரவண மனனம் செய்தவன் தான் நிதித்தியாசனத்தை பண்ண முடியும். அது 3வது தானே வருது. கேட்டல், சிந்தித்தல், பிறகு நிஷ்டை கூடல். அப்போ ஸ்ரவண மனனம் யார் செய்தார்களோ அவர்கள் தான் நிதித்தியாசனம் செய்ய முடியும். ஆக இது 3வதாக வருகின்ற ஒரு சாதனம். எனவே ஸ்ரவண மனனம் என்றால் என்ன, அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரவணம் சொல்லி சொன்னால் வேதாந்த வாக்கியங்களை குரு மூலமாக காதில் கேட்டு ஒரு அறிவை அடைதல், அதுதான் ஸ்ரவணம். சுருக்கமாக சொல்லணும்னா அது அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவாக இருக்கணும், அந்த வேதாந்த சாஸ்திரத்துடைய மைய கருத்து இதுதான் என்கின்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அப்போ ஸ்ரவணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், கேட்டல் என்பது எதுவரை கேட்டல், எல்லாருக்கும் அது ஒரு இருக்கும். எது வரைக்கும் சாப்பிடுறதுன்னா என்ன சொல்லுவோம், பசி போகிற வரைக்கும் சாப்பிட்றது, அது வரை தான் சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியும். அதுபோல் எதுவரை கேட்டல் சொல்லி சொன்னால், வேதாந்த சாஸ்திரத்துடைய மைய கருத்து நமக்கு தெளிவாக புரியும் வரை கேட்டல், அவ்வளோதான். நிறைய பேருக்கு அது ஒன்று இருக்குது. ஒரு கிளாஸ் போதுமா, 2 கிளாஸ் போதுமா, ஒரு உபநிஷத் போதுமா, ஒரு அத்தியாயம் போதுமா, இல்லையா, ஒரு கோர்ஸு போதுமா, இதெல்லாம் கேட்குறோம் இல்லையா, ஒரு முகாம் போதுமா சுவாமிஜி. அது அவர்களுடைய மனப்பக்குவத்தையும் விவேக வைராகியத்தை பொறுத்தது. எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கணும், என் இதயமும் ஒடுங்கவில்லை. தாய்மன்னர் சொல்கிறார், எவ்வளோ கேட்டிருக்கேன், இன்னும் அந்த ஒடுக்கம் வரலையே, அமைதி வரலையே, என்ன பண்ண. அப்போ என்ன பண்ண, மீண்டும் கேளு, வேறு வழியே கிடையாது. ஆக வேதாந்த சாஸ்திரத்தினுடைய மைய கருத்து என்னவென்று புரிந்து கொள்வதுதான், அல்லது புரிந்து கொள்ளும் வரை கேட்பதற்கு பெயர் தான் ஸ்ரவணம். எப்பொழுது மைய கருத்து நம்முடைய மனதில் நன்கு பதிகின்றதோ அதுவரை ஸ்ரவணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு அந்த மைய கருத்தில் கேட்ட பிற்பாடு என்ன ஆகும், சந்தேகம் வரும். வரணம் வந்தால் மீண்டும் கேட்டவர்களிடத்திலே மீண்டும் கேட்டு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இன்னொன்று இருக்குது, சந்தேகம் வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதில்லை, சந்தோஷப்படணும். ஏன், சந்தேகம் வருகின்ற அளவுக்கு நம்ம கேட்டிருக்கிறோமே. யாருக்கு சந்தேகம் வராது, ஒன்றுமே புரியாதவங்களுக்கு சந்தேகம் வராது, புரிஞ்சவங்களுக்கும் வராது. அதனால் குரு இடத்துல சந்தேகம் கேட்டால் அவர் சந்தோஷப்படுவார். ஏன் தெரியுங்களா, நல்லா கேட்டிருக்கிறீப்பா, நல்லா கேட்டிருக்கிறீ. அதனால் சந்தேகம் வரணும். வேதாந்த சாஸ்திரத்தில் சந்தேகம் வந்தால் குருவுக்கு சந்தோஷம், பரவாயில்ல சிஷ்யன் நல்லா கேட்டிருக்கார்.
அந்த சந்தேகம் வந்தால் அடுத்து என்ன பண்ணணும்? அதை அப்படியே வச்சிருக்கக்கூடாது. பேங்க்கில் எப்படி போட்டு வைக்கிறோம் அதுபோல் சந்தேகத்தை அப்படியே வச்சுருக்கக்கூடாது. அதை குரு இடத்துல கேட்டுடணும். சாமி இப்படி சொன்னீங்க, என் மனசில் இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படி சொன்னால் சந்தோஷமாக அவர் சொல்லிக் கொடுப்பார். ஆமாம், ஏனென்றால் அவரும் அப்படி இருந்து சிஷியனாக இருந்து கேட்டு சந்தேகத்தெலாம் நிவர்த்தி பண்ணி தான் வந்திருக்கிறார். அவருக்கு சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, வகுப்பு நல்லா போயிட்டுருக்கு, நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷப்படுவார். அடுத்து அந்த கேட்டு பெற்ற அறிவில் உள்ள சந்தேகங்களை போக்கிக் கொள்வதற்காக செய்கின்ற சாதனத்துக்கு பெயர் தான் மனனம். ஆமாம், அந்த மனனம் கூட கேட்குறோம், கேட்பது தான். அந்த கேட்கின்ற சவணத்திற்கு சிந்திப்பதற்கு பெயர் தான் மனனம். கேட்டலுடன் சிந்தித்த. அதனால் என்ன கிடைக்கும்? தாய்மன்னர் சொல்றது போல கேடிலா மெய்த்தெளிவு. சந்தேகத்துடன் கூடிய ஞானத்தை வச்சு நம்ம ஒன்றையும் பண்ண முடியாது. இப்போ ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ இந்த நேரம் சொல்லி உறுதியாக தெரிஞ்சால் நம்ம அதன்படி நம்ம போக முயற்சி பண்ணுவோம். இல்லை சரியாக தெரியல, இந்த நேரமாக அந்த நேரமான அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இதுவா அதுவான்ற அறிவை, சந்தேகத்துடன் கூடிய அறிவை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, செயல்பட முடியாது. ஆகவே இங்கு கேட்டலுடன் சிந்தித்தல், சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கணும். அந்த சந்தேகம் எப்போ போகும்? சிந்திக்க வேண்டும், அல்லது சிந்தித்தும் நமக்கு சந்தேகம் இருந்தால் யார் இடத்துல கேட்டோமோ அவரிடத்திலே, அந்த குருவிடத்திலே மீண்டும் நாம் சென்று, சுவாமி எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது கேட்ட விஷயத்தில் சொல்லி சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக செய்கின்ற ப்ராசஸுக்கு பெயர் தான் மனனம். மனம்னா மெமரி பண்ணுறது அப்படி அர்த்தம் இல்லை, நெட்ரு பண்ணுறது அர்த்தம் இல்லை. சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக கேட்டு அதை தெளிவுபடுத்திக் கொள்வது மனனம். ஆகவே இந்த சிரவணம் என்பது பாருங்க, கேட்டலோடு கூட மறுபடியும் முதல் கேட்பது அறியாமை போய் அறிவு வரும், இரண்டாவது கேட்பது சந்தேகங்களை தீர்க்கும், மூன்றாவது நான்காவது கேட்குறேன் சுவாமி சொல்லி சொன்னால் அதுவே ஒரு வகையில் நிதித்தியாசனம் தான். புரியுதா பாருங்க? ஆமாம், அதனால தான் வேதாந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லுவாங்க? வாய்ப்பு கிடைச்சா கேட்டுட்டே இரு, ஒன்றும் வீண் இல்லை, மீண்டும் மீண்டும் கேட்பது. முதல்ல கேட்குறது சிரவணம், ரெண்டாவது கேட்குறது மனனம், மூன்றாவது கேட்டால் என்னென்னா அதுவே நிதித்தியாசனம் தான். ஆக தொடர்ந்து கேட்டு அந்த சாஸ்திரம் சொல்லும் ஞானத்தை நாம் அடைய வேண்டும். சாஸ்திரம் என்ன சொல்கிறது சொல்லி சொன்னால், நீ நிறைவானவன், பூர்ணமானவன், மரணமற்றவன், குறைவில்லாதவன், நித்தியமானவன், பிறவாதவன், இரவாதவன், என்றும் உள்ளவன், அப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறது. நமக்கு என்ன இருக்குன்னா, இதெல்லாம் கேட்டோம்னா சுவாமி சாஸ்திரம் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறா போல இருக்குது, எப்போ பார்த்தாலும் எனக்கு குறையே தான் இருக்குது, நீ நிறைவானுன்னு சொல்லி சொன்ன, எங்கே சுவாமி அது? நீ ஆனந்த வடிவன், அப்படியா இருக்குது? ஓ சாமி, நீங்கள் என்னவோ சொல்கிறீங்க, தமாஷ் பண்ணுறீங்க, நீங்கள் என்னை பார்த்தா தான் நீங்கள் வந்து பாருங்கள், நான் ஆனந்த வடிவன்னா வேறு என்ன வடிவன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சாஸ்திரம் சொல்கிற வார்த்தை உண்மையா? நம்ம அனுபவம் உண்மையா? ஜனகருக்கு அப்படித்தானே வந்தது. ஜனகர் அங்கங்கே வீடுங்கள்லாம் போய் பசி எடுத்துங்க, சாப்பாடு கொடுங்க கேட்குறாரு. அப்புறம் முழிச்சு பார்க்குறாரு, கணவன் தெரிஞ்சு. அப்போ அவருக்கு ஒன்று தோணுச்சு, நல்லா சாப்பிட்டு தானே படுத்தோம், அவருடைய அறையில் எல்லா பழங்கள் எல்லாம் பக்ஷனெல்லாம் இருக்குது, ஆனால் பசின்னு சொல்லி சொன்னோமே, அப்போ அந்த பசி உண்மையா, இப்போ இருக்கிற இது உண்மையா, எது உண்மை? அதில் தானே அவர் குரு இடத்துல போனார், சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி சாஸ்திரம் ஒரு அறிவை கொடுக்கறது, என்னோட அனுபவம் வேறையாக இருக்குது, என்னோட மனதில் வேறு விஷயம் பதிஞ்சிருக்கு, அப்போ எது உண்மை? அது சாஸ்திரம் சொல்கிறது, நீ நிறைவானவன், பூர்ணமானவன், மரணமற்றவன். இந்த ஞானத்தை எங்கேருந்து கிடைச்சது? குருவிடத்திலிருந்து சிரவணத்தின் மூலமாக, கேட்டலின் மூலமாக அடைந்து விட்டோம். அந்த அடைந்த அறிவை, சந்தேகம் வந்தது, அந்த அடைந்த அறிவில் அதை மனனத்தின் மூலமாக சந்தேகத்தையும் தெளிவாக தீர்த்து கொண்டோம். சந்தேகம் இல்லாமல் தெளிவாகவும் புரிந்து விட்டது. அடுத்து ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்குது. சிரவணத்தின் மூலமாக, மனனத்தின் மூலமாக சந்தேகமில்லாத ஞானத்தை அடைந்த பிறகும் அந்த ஞானம் எனக்கு ஒரு பலனையும் கொடுக்காத நிலையை நான் உணர்கிறேன்.
சவணத்துக்கு பிற்பாடு அந்த அறிவோடு வாழறேன். ஆனால் அந்த அறிவுக்கும் என்னுடைய சொல் செயல் சிந்தனைக்கும் இடைவெளி பெருசா இருக்கு. அறிவோடு நம்முடைய சொல் செயல் சிந்தனைக்கு இடைவெளி இல்லை என்றால் நிதித்தியாசனம் என்ற சாதனமே தேவையில்லை. ஆனால் உண்மை என்ன, அந்த அறிவும் இருக்கு, அந்த அறிவு பயனையும் கொடுக்கல. என்னுடைய அனுபவமும் அந்த அறிவும் பெரிய இடைவெளியோடு இருப்பதை நான் உணர்கின்றேன். தாய்மன்னர் சொல்றதோடு சொல்வேறு செயல் வேறாய் போக்குடைய வெவ்வேறாய் போக்குடைய வார்த்தை வாழ்க்கை பொருந்தேன்னு சொல்றார். ஆனால் சொல்வேறு செயல் வேறாய் போக்குடைய நிலை எனக்கு நன்கு தெரிகின்றது, பொருந்தவே இல்லை. அறிவு வேறு வாழ்க்கை வேறாகவே இருக்கின்றது. எனவே இந்த ஞானத்தையும் அதன் பலனையும் ஒரு பாலத்தை போல இணைக்கும் சாதனம்தான், அதற்கு பெயர்தான் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் வேற ஒன்றும் இல்லை, இந்த கிடைச்ச அறிவை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து மனதில் நிலை நிறுத்துவது. அறிவு அறிவில் இருக்கு, மனசு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அறிவில் வாழல, மனசில் தான் எல்லாரும் வாழறோம். ஆகவே அறிவில் உள்ள இந்த ஆத்ம ஞானத்தை மனதிற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பெயர்தான் நிதித்தியாசனம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆட்டோ சஜஷன் சொல்கிறாங்க பாருங்க. அதுபோல் நம்முடைய அந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் மனதிற்கு கொண்டு வந்து, நான் துக்கப்படுறேன்னா, துக்கம் என்பது உலக விவகாரங்கள் இருக்குது, உண்மைதான். ஆனால் உண்மையில் நான் ஆத்மஸ்வரூபம். நான் குறைவானவன் நினைக்கிறேன்னா, நான் குறைவில்லாதவன் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நான் நிறைவானவன். இப்படி அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை சாஸ்திர ஞானத்தின் மூலமாக நான் ஆத்மா என்றும் உள்ளவன், நித்தியமானவன், பரவாதன், இரவாதவன், நான் ஆனந்த வடிவினன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, இதெல்லாம் சுவாமி இதெல்லாம் கற்பனையாக சொல்லி சொன்னான். இது கற்பனை இல்லை, இதுதான் நம்முடைய உண்மை நிலை, உண்மைத்தன்மை. தாய்மன்னர் சொல்றது போல, கற்பனை ஒன்றும் இல்லா இடத்தை என்னை இருக்க வைக்க கல்லா நீதான் ஒரு கவி, அற்ப மனமே அகில வாழ்வத்தனை சொற்பனம் கண்டாய், உண்மை சொன்னேன்னா. ரொம்ப அழகாக சொல்கிறார். தாய்மன்னர் பாடல்களோட விசேஷம் என்ன சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சாதகனும் ஆரம்ப நிலையிலிருந்து நிறைவு வரையிலும் அவனுக்கு ஏற்பட்ட இந்த ஏற்றத்தாழ்வுகள், தடுமாற்றங்கள், உள்ளத்தினுடைய வருத்தங்கள், மன உணர்வுகள் எல்லாத்தையும் அதில் கொட்டி வச்சிருப்பார். அதுதான் அந்த பாடலில் இருக்கக்கூடிய பெரிய விசேஷமே. அதுபோல் இந்த அறிவுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணோம், இந்த அறிவை கொண்டு வந்து மறுபடியும் மனதில் நிலை நிறுத்துவதற்கு பெயர்தான் நிதித்தியாசனம். சில பேர் இருக்கிறாங்க, நிதித்தியாசனம் தேவையில்லைன்னு சொல்கிற ஆளும் இருக்குது. அப்படி இல்லை, திரும்ப சொல்லியிருக்காங்க. தேவையில்லைன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு கோவப்படக்கூடாதுன்னு அறிவு இருக்குது, நான் கோவப்படாத இருக்கேன்னா வந்துடுது. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, முடியுறதா? பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, யாருன்னா பார்த்தா வந்துடுது. அறிவு இருக்குது, ஏன் முடியல? அதுபோல் ஆத்ம ஞானம் இருக்குது, ஆனால் மனது வேறு மாதிரியாக இருக்குது, சிலதான் பழகி இருக்குது. அந்த அறிவை கொண்டது மனதில் நிலை நிறுத்துவதற்கு. நிலை பெறுமார் எண்ணிதியல் நெஞ்சே கேள் சொல்கிறாரு தேவாரத்தில். அறிவில் நிலை பெறுதல், அதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமுறா உற்பவ நோய் மாறுமோ, நாட்டமுற்று மெய்யான நிட்டையினை மேய்வினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்பும். இது தாய்மன்னர் பாட்டு. கற்றதும் கேட்டதும் தானே ஏதுக்காக கடபடம் என்று உருட்டுதற்கோ, கல்லால் எம்மான் குணங்குறி ஒன்றரன் என்று கை காட்டும் குறிப்பை கண்டு இன்ப நிட்டை கூடவென்றோ கற்றதும் கேட்டதும். அழகாக தாய்மன்னர் அங்கேயும் சொல்கிறார். அதில் இந்த வார்த்தைகள்லாம் சேர்த்து பார்த்தா சாஸ்திரத்துடைய வார்த்தைகள், உபநிஷத்து வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக புரிந்து வருகின்றது. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பை பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ
குருப்யோ நம. ஹரிஹி ஓம்.